வணக்கம் மற்றபிப்பு நாயர்களும் கோடான கொடியரசுலையும் பக்தி தமிழர்களுக்கும். அது சார் இன்றைக்கி என்ன சொல்கிறாருப்பா சார்? நீங்கள் சொல்லக்கூடிய நிகழ்வுகள்லாம் வந்து அழகாக மக்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பயன்பெற ஒரு விஷயமா இருக்குது. லாஸ்ட்டு பதிவு கூட நல்ல ஒரு வரவேற்பு, கிட்டத்தட்ட 1,00,000 பேருக்கு மேலே பார்த்துருக்காங்க. ஸோ எல்லாரும் அதில் கமெண்ட் ஃபுல்லாகவே அக்டோபர் மாதம் பலன் எப்போ அப்படின்னு சொல்லி ரொம்ப பேர் அடிச்சிருக்காங்க. ஒரு 100 கண்டிப்பாக படிச்சிருக்கேன். ஸோ எப்படி இருக்கு போகுது சார் பாண்டராஜ்? சிம்மராசி ரொம்ப நல்லாயிருக்கு, அருமையாக இருக்குது. 2ஆம் இடத்தில் சுக்கிரன் போகிற வலுவாயிடுற பணங்கள் வரும், பல பணங்கள் இடங்கள் வழியில் அது சம்மந்தப்பட்ட பணங்களும் வரும். அதுக்கு வாடகையோ இல்லை அது எதிர்பார்த்ததோ இல்லை பழைய இடங்களோட வழியோ அது சம்மந்தப்பட்ட இடங்களுக்கான வழிகள் வந்துடும். அதுக்கான பணங்களும் பெரிய அளவில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பணங்கள் அது இல்லாமல் அரசியல் சில பிரச்சனைகள் சில குழப்பங்கள் ஏற்பட்டு திரும்ப நல்ல முறையில் வரக்கூடிய நிலைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. புது இடம் வாங்கணும், வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்க ஒரு புது வழிச்சு அவங்களும் ஒரு தொழில் பண்ணலாம், ஒரு புது வழியாக போகலாம். அது எங்கேருந்து வெளிநாட்டுக்கு பயணம் பண்ணணும்னு நினைக்கிறோம், புது வேலையை முயற்சி பண்ணி தேடி போவாங்க. எதிர்பார்க்க பயணங்கள் கிடைக்கும், எதிர்பார்க்க பணங்களும் கிடைக்கும். அதில் புது தொழில், அதை இடத்த விற்று அந்த இடம் வாங்குறது, புது இடங்கள் வாங்கி அதை விற்கிறது, லேண்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வழி நல்லாயிருக்கும், டெக்ஸ்டைல்ஸ் பண்ணுறவங்க நல்லாயிருக்கும். கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டவங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும், போஸ்டிங் நல்ல ஒரு வலுவாக கிடைக்கும். சூரியன் 2ஆம் இடத்துல இருக்கிறனால வலு பண்ணார். புதன் உங்கள் பேச்சு வார்த்தைகள் செயல் எல்லாமே நல்லா நம்பக்கூடிய இருக்கா. நீங்கள் சொல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய வழியாக இருக்கும். அந்த செயல்கள் வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. சிம்மத்துக்கு நல்லா இருக்குது. சிம்மம் அம்பாலை வணங்குறது நல்லது. அது இல்லாமல் 2ஆம் இடத்தில் சுக்கரன் இருக்கிறனால 2ஆம் வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கன்னி பெருமாளை போய் வேண்டது, பெருமாளோட வழியை வந்து அவருக்கு வழி பண்ணி கொடுக்கறது, அவங்களோட இதில் போய் கலந்துக்கிறது, அவங்களோட இதில் வந்து செயல் பண்ணுறது, இல்லைன்னா இந்த திருப்பதிக்கு போயிட்டு வர்றது, எந்த மாதிரியான நிலைகள் போயிட்டு வர சில சிம்மத்துக்கு வருமானங்கள் அள்ளி வரும். இப்போ கொஞ்சம் பணங்கள் ரொம்ப டைட்டாக இருக்கும், செலவுகள் அதிகமாக இருக்கும். ஆனால் எதிர்பார்க்காதால டக்குன்னு வந்து உங்களோட பூர்த்தியை நிவர்த்தி பண்ண போது அதுக்கான காரணங்கள் இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு வலுவாக இருக்கக்கூடிய அஷ்டம சனியோ இல்லைன்னா 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவோ எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாலும் அந்த குரு 11ஆம் இடத்துலேருந்து லாபத்தை கொடுத்துருக்கார். லாப பார்வையாக இருக்கிறதுனால லாபம் எப்போ உண்டு. அது இல்லாமல் கடகத்துக்கு குரு பண்ணாலும் 12ஆம் இடத்துல விரையாதிபதி ஆனால் உச்சம் பெறார். விரையாதிபதி உச்சம் பெற்றால் இன்னும் யோகத்தை கொடுக்க தவிர எந்த